ரைட்ல ரைட்ல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல 8 அடி, இதுக்கு இந்த ரோட்டுக்கு மேல 8 அடிக்கு மேல தண்ணி இருந்ததா சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். நினைச்சு பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. இது இதான் நேரம் ஆகுதுன்னு. ஆமா, ஆனா கரெக்டான லொகேஷன் வந்திருக்கோம் தெரியுமா? அப்படியா? சரி சரி சரி. சரி சரி. போட்டிருக்கா கோயில் இது கோயில் இருக்கு. நம்ம காட்டலாம், ஊர்ல காட்டலாம்ல. ஆமா, கண்டிப்பா காட்டலாம். சேர்ந்த வழியா பாட்டு தான் வரையா ரைட்ல. சரிண்ணா சரி. தபால் நிலையம். ஆமா, இதுதான் நம்ம செஞ்செட்டி அணைக்கட்டு தலைவர் பாப்பாங்குளம் ஐயப்பன் அவர்களின் சொந்த ஊர், அவரது குடும்பத்துக்கான அம்மன் கோவில். இங்க வந்த பிறகுதான் தெரியுது இது நம்ம ஐயப்பன் ஊருக்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன். பாத்தீங்களா வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு வட்டங்கிறத சும்மா பாத்துறீங்களா? நம்ம பிறந்து நம்ம குடும்பம் பல நம்ம தலைமுறை இங்கே வாழ்ந்துருக்காங்க. மறுபடியும் நம்ம அதே ஊருக்கு இன்னைக்கு நம்ம எத்தனையோ தலைமுறை கடந்து உதவி செய்யணும்ட்டு வந்திருக்கோம். பாத்தீங்களா, இதுதாங்க வாழ்க்கை. செஞ்செட்டி அணைக்கட்டு தலைவர் காலை ராதாபுரத்திலிருந்து வாகனத்தை எடுத்தவர். மதியம் 2 மணி ஆகியும் அவர் வாகனத்தை விடவே இல்லை. ரொம்ப அபாயகரமான இடத்திலையும் ரொம்ப சிறப்பான முறையில் வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். காரணம், சிறு வயதிலிருந்தே அவர் வாகனத்தை இயக்கி வருவதுதான் காரணம் என்று பரவலாக தகவல்கள் உலா வருகின்றன. பாப்பாங்குளம் கிராமத்திலே பல இளைஞர்களை ஓட்டுநராக ஆக்கிய பெருமை படைத்தவர். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஏரியா ஏரல் வட்டம் பெருங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மணலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கிராமம் தான் அந்த வெள்ளத்துல ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு கிராமமா இருக்குது. அதனால இந்த பகுதிக்கு யாருமே வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு சேதமடைந்த பகுதியா சொல்றாங்க. இப்போ நம்ம வெள்ளங்கள் வடிந்த பிறகு வந்திருக்கிறதுனால நமக்கு அதுக்கு ஆபத்து தெரியல. அதெல்லாம் கவர் ஆயிட்டு தான் நேராக போகுமா. பொறுமை சாமி. இந்த பக்கம் ரொம்ப பள்ளம் சாமி. பாருங்க எப்படிப்பட்ட பள்ளம். இந்த பள்ளத்தில் நம்ம ஓட்டுநர் அசால்ட் அடிக்காரு. சரி. நம்மளுடைய நிவாரணத்துக்காக இந்த பகுதி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இப்பொழுது அந்த கிராமத்துக்கு அருகில் சென்று விட்டோம். இது மிகவும் குறுகலான ஒரு லெப்ட் என்றால் என்ன, இடது பக்கம். இந்த கிராமத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன மரங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வறு உடைகள் எல்லாம் பாருங்க. சரி, ஓகே.
அண்ணா இது எந்த ஊர்? மணலூர் தாலுகா தொண்டநல்லூர் மணலூர் கிராமம். இது வரைக்கும் கவுன்சிலர் ஆகட்டும் பிரசிடண்ட் யாருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் பிரசிடண்ட் வந்து என்னன்னு கூட கேட்கல. கவுன்சிலர் யாருன்னே தெரியாதது அந்த மட்டும் இருக்குது. வார்டு கவுன்சிலர் இது வரைக்கும் வந்தது இந்த மாதிரி பிரைவேட்டாக வந்து தர்றாங்களா இந்த மாதிரி தான். அதனால தான் முதல்ல ஒரு 4 நாளைக்கு சங்கடப்பட்டோம். சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கிடையாது. அங்கே வடக்க வந்து கொஞ்சம் யாராவது வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டு செஞ்சுருக்கோம். அந்த 4 நாள் கழிச்சு தான் அந்த ஒரு சிலவங்க அந்த பிரைவேட்டாக வந்து தர்றாங்களா இது மட்டும்தான். இல்லை உங்களுக்கு பாதிப்பு எவ்வளோ பாதிப்பு இருக்கும்? தண்ணி வரும் அளவுக்கு வீடு முங்கி அடிக்கும். இந்த சீட்டு வரைக்கும் தண்ணி வந்துச்சோ? முங்கி சீட்ல முங்கிட்டு எது? ஓ அந்த தடம் வந்துட்டு பார்த்தீங்களா? ஓ இந்த இதான் அந்த தடம்னா நின்னது. போனது வந்து தண்ணி மேலதான் போச்சு. ஓ இதான் அந்த தேங்கி நின்ன இடம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடி 10 அடி உயரத்துக்கு வந்திருக்கோம்னா. சின்ன பையன் தண்ணி வடிஞ்சிடும் அப்படின்னு இருந்தோம். திடீர்னு 2 பக்கம் அந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் சுத்தி இதாயிடுச்சு. அப்புறம் அந்த அங்குள்ள பசங்க எல்லாமே வந்தாங்க. வந்து ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு பிள்ளைங்க தூக்கிட்டு இந்த வழியா அதை ஒன்றும் இந்த அளவுக்கு தண்ணியில தான் வெளியிலே போனது. இந்த இடத்துல இந்த அளவுக்கு தண்ணி, அதில் தான் ஆடு மாடு எல்லாமே தூக்கிட்டு இந்த வழியா போனோம். போட்ல எதுவுமே வரல. யாராவது எதாவது கேட்டா தானே வரும். அந்த பக்கம் சித்தூர் பஞ்சாயத்து தானே, அவங்க யாருமே வரல இது வரைக்கும். ஆனால் மற்ற கிராமங்களுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் போய் வந்திருக்கு. நம்ம பிரச்சனை சொன்னா தானே முடியும். சொல்லணும்ல. அவங்க தான் சொல்லி சுத்தி தண்ணி இருக்கு. உள்ள உள்ள மக்கள் என்ன ஆனாங்க ஏதாவது போட்ல வந்து பார்த்தா தானே தெரியும். இருந்தா கூட அவங்க போட்டு வச்சு கொடுத்தா கூட வந்துட்டு சித்தூர் மண்டபம். நீங்க வந்து தண்ணி எப்படி உங்களுக்கு வந்தது தெரியாதோ? தெரியாது. அதாவது எப்பவும் போலதான் அப்படி போயிட்டு இருக்குல்ல. நாங்க எப்பவும் போல போயிடும் நினைச்சோம். கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். வேற ஒண்ணு எப்பவும் போல வடிஞ்சிரும். இந்த பக்கம் திறந்தப்பல வடிஞ்சிரும். நாங்க அப்படி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். திடீர்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சரசரஞ்சு வெளியே போக முடியாது. வெளியில சுத்தி தண்ணி இல்ல. அங்கேயும் தண்ணி, அங்கேயும் லாக்கு, இங்க லாக்கு, சுத்தி லாக்கு போது நம்ம வழியே இல்ல. நேரம் வடக்கு பார்த்தோம்னா ஒரு மாடி வீடு இருக்கு. அங்கதான் ஒரு 3 மாடி வீடு. ஒரு இதுல 8 குடும்பம், இன்னொரு ஒரு 4 அப்படி மாத்தி மாத்தி ஒரு வீட்டுல இருந்துட்டு. இது வந்து நிவாரண ஹெலிகாப்டர் எல்லாம் வந்தாங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்களா? எதுவுமே ஹெலிகாப்டர் ஒரு பொருள் கூட போடல. இந்த மண்ணூர் கிராமத்துல ஹெலிகாப்டர் ஒரு பொருள் கூட போடல. எத்தனை குடும்பம் இருக்கு? எவ்வளவு மக்கள் இருக்கு? குடும்பம் அங்க சேர்த்து 150 குடும்பம் வந்துடும். 170 குடும்பம் இருக்கு. 170 குடும்பம் வந்து எங்க இதையும் சேர்த்து மொத்தம் 170 குடும்பம். இந்த ஹெலிகாப்டரோட வந்து பாக்கலாம். எதுவும் ஹெலிகாப்டர் சும்மா ஹெலிகாப்டர் மேல சுத்த கத்தலாம். ஒரு பொருள் ஒரு பிரெட் கூட போடலையே. அப்புறம் எப்படி நீங்க சாப்பிட்டீங்க? அதான் இங்க அவங்ககிட்ட அந்த மாடியில இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து அரிசி கீசி வச்சு அப்படியே வச்சு பொங்கி சாப்பிட்டு ஒரு 3 நாள் இருந்தோம். தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் தான் வெளியில இருந்து வந்தாங்க. இவங்க சிலிண்டர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க வீட்டுல இருந்தா அண்ணன் வீடு தான் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் சமைச்சு சின்ன பிள்ளை நிறைய பால் பண்ணிட்டு வச்சு பாலங்களை காய்ச்சி மாடு இருந்ததுனால சமாளிச்சுக்கிட்டோம். வீடு அடைக்கலம் தருவாங்க. சாப்பாடு அவங்க நம்மளுக்கு தரனா கஷ்டமா இருக்குங்களா? அதனால அந்த 3 நாளுக்கும் நாங்க வச்சு சமாளிச்சு 10 குடும்பம் ஒரு வீட்டுல மட்டும் நாங்க இருந்தோம். ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க பெர்சன்டா இதுல மெம்பர் இந்த சைடு இருக்காங்க. வந்து இன்ன வரைக்கும் எங்க உங்க தெரு இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்கு, ஒரு ஆடு என்ன இருக்கு, உங்களுக்கு வீடு இடிஞ்சிருக்கா, இன்ன வரைக்கும் எங்க கேட்க வரல. பஞ்சாயத்து கூட இன்னும் வரல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வெள்ளம் வந்திருக்கா? யாருமே வரல. வீட்டுக்காருக்கு 80 வயசு ஆகுது. இந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இதுதான் புதுசு. அவங்களே சொல்லுதாங்களே. நாங்க வந்து ஒரு 3 திருப்பு வந்திருக்கு. நாங்க வந்து 15 வருஷம் மழை தண்ணி. எத்தனை மணிக்கு தண்ணி ஏற ஆரம்பிச்சு? எங்களுக்கு தெரிஞ்சது வந்து 2 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஆமா லைட்டா 5 மணிக்கு வரதா கடக ஏறி சாயங்காலம் ஏற ஆரம்பிச்சு. இருட்டதுக்குள்ள வீட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல ஒரு 5 அடி தண்ணி. ஒரு பைய கொடுங்க. என்னோட வீடு வந்து அதுதான். ஆனா அதான் ஏதோ வராதுன்னு நினைச்சிட்டு தைரியமா இருந்துட்டேன். தைரியமா சரி நம்ம 3 குடும்பம் இருக்கலாம் நினைச்சு இருந்துட்டோம். இருக்க வீட்டுக்குள்ள ஏறி செல்ஃப் 3வது செல்ஃப்ல வெட்டி நம்மால் முடியும். என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுறேன்.
அப்படியே போட்டோ வந்துடும் மேல போட்டோ வரைக்கும்